செய்யற தொழில சின்சியரா செஞ்சா அதுல ஜெயிச்சு காட்டான்றதுக்கு நீ ஒரு உண்மையான எக்ஸாம்பிள்ரா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. ஏதோ என் சக்திக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அன்பு, அடக்கம், பணிவு, அதான் நம்ம கணக்கு. டேய் ஆப்போசிட்டிய கொஞ்சம் மூடுறியா? ஓகே சும்மா லந்த கொடுத்துட்டு இருக்காம போய் கல்லால உட்காரு போ. ஹலோ, ப்ரோக்ராம்ல நாங்களும் இருக்கோம், அதுக்கு வேற ஆளா அப்பாயின் பண்ணிக்கோ. இன்னைக்கு நான் லீவு. நீ அடங்கவே மாட்டியாடா? சங்கரண்ணா என்ன சார்? கொஞ்சம் பில்ல பாத்துங்கண்ணே. சரிங்க சார். அப்புறம்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, ஏதாவது சாப்பிடலாம் வா. இல்லடா நான் வீட்ல இருந்து வரப்போ சாப்பிட்டு தான் வந்த பசியில. டேய் இங்க மஷ்ரூம் சூப் நல்லா இருக்கும்டா, பெப்பர்லாம் தூக்கலா போட சொல்லி சூப்பரா உனக்கு போட சொல்றேன் வா. போடா போடா. உட்கார்றா. டேய் ஜோசப் உட்கார்றா நீயும். பாஸ்கர் 3 மஷ்ரூம் சூப். சரிங்க சார். டேய் கணக்கு, உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய் இன்னும் நீ அதை விடலையா? டேய் நான் அதுக்கு சொல்லலடா, இந்த ஃபீல்டுல எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம்டா. பார், இதோட நிறுத்தி கூடாது, இன்னும் மேல மேல டெவலப் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கான பிளான் வச்சிருக்கியா? இருக்குடா. மேல 10க்கு 10 ரூம் போட்டு அதுக்கு மேல ஹெர்பல் பிளான்ஸ் வச்சு ஏசி வசதியோட. ஹைடெக் டைனிங்கா? இல்லடா, ஓய்வு நேரத்துல நாங்க 2 பேரும் தூங்குறதுக்கு ஏற்பாடு. போடா முண்டம். நான் அந்த டெவலப்மெண்ட்டை சொல்லல. 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும். தமிழ்நாடு முழுக்க உன் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். டேய் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா வேணும்டா. இப்போதைக்கு இதுவே கரெக்டா போயிட்டு இருக்கு, இதை பாத்துக்கிட்டா போதாதா? போதாது. உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிரச்சனை, என்கிட்ட சொல்லு, நான் பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படி இல்ல ஜாயின்ட் வெஞ்சர் போறதுக்கு வெளியில இருந்து இன்வெஸ்டர்ஸ் கூப்பிட்டு வரேன். இன்வெஸ்ட் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரிடா, நான் யோசிச்சு சொல்றேன். கொடுங்க சார். வேற என்ன சார்? இல்ல இது போதும். ஐயோ மணி 2:15. நீ சாப்பிட்டுட்டு ஒரு அவசரமான கால் பேசிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன்டா. என்னடா ஏதோ முக்கியமான கால்னு ஓடுறான், ஏதாவது ஆர்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கரெக்டா 2 மணிக்கு ஃபோன் பண்ணணும், மேல இடத்துல இருந்து உத்தரவு. மேலிடமா? யார், ரோஜாவா? வேற யாரு? மேடம் இப்ப ஊர்ல இருக்காங்க. காத்தால மதியம் ராத்திரி மருந்து சாப்பிடுற மாதிரி வேலைக்கு ஃபோன் பண்ணணும். ஏண்டா 3 வேளை பேசுறாங்கன்னா அப்படி என்னடா பேசுவாங்க? என்ன இவன் சாப்பிட்டியான்னு கேட்பான், பதிலுக்கு அவங்களும் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இவன் உடம்ப பாத்துக்கன்னு சொல்லுவான், அவங்களும் பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ரொம்ப சின்சியரா பேசிக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நம்ம நாட்டோட அபார வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? ஆனா 10 நிமிஷம் லேட் ஆனாலும் மேடம் பயங்கர டோஸ் விடுவாங்க. அங்க பார், டோஸ் வாங்கிட்டு இருக்கான் பார். என்னடா ரொம்ப ஓர குழையிறான், ஆனாலும் சந்தோஷமா தான் இருக்காங்கல்ல? இருக்காதா பின்ன? ரொம்ப நாள் சண்டை போட்டு இப்பதான் செட்டில் ஆயிருக்காங்க. ரொமான்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். என்னடா இன்னைக்கு வரும்படி ரொம்ப அதிகமா? மூஞ்செல்லாம் வேர்த்து இருக்கு. டேய் கொஞ்சம் அடங்குறியா? 15 நிமிஷம் லேட் ஆனதுக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாடா. விடுறா, இதெல்லாம் லைஃப்ல சகஜம். ஆனாலும் இவன் ரொம்ப ஓவரா பண்றான்டா. பொண்டாட்டிக்கு இப்படியா பயப்படுறது? பில்டிங்கே அதிர்ற அளவுக்கு தொட நடுங்குறான்டா. டேய் அது பயம் இல்ல, லவ். கேட்டுக்கடா, இப்பெல்லாம் லவ் ஓவர் ஆயிடுச்சுன்னா பக்கு பக்குன்னு இங்க அடிச்சுக்காதான், தொடாதான் நடுங்குமா. ஏன் ரோஜா அந்த அளவுக்கு டெரரா? இல்லடா, சிஸ்டர் ரொம்ப சாதுதான். நம்மளாலதான் கொஞ்சம் பயந்தாங்கோழி. டேய் இப்ப நீ இவனை இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? டேய் கோவப்படாதடா, உன்னை பத்தி பெருமையா தானே பேசிட்டு இருக்கேன். டேய் இவன் இருக்கானே சரியான சொம்புடா. டேய் பொண்டாட்டி விஷயத்துல அப்படி ஒரு ஜாலராவா இருக்கான். டேய் இருடா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. ஊருக்கு போனப்ப கெட்ட பசங்களோட சுத்தாத, குட் பாயா இருன்னு சொல்லிட்டாங்களாம். அவ்வளவுதான். ஒரு பீர் அடிக்க கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறான்டா. அப்ப இவன் சொம்பு தானே? ஏய் என்னடா அதெல்லாம்? டேய் அவன் கலாய்க்கிறான்டா. இருடா, அவன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கானுங்க, குடிச்சு கும்மாளம் போடுறானுங்க. இவன் வேஸ்ட்டுடா. குடிக்காம இருக்கிறது நல்ல விஷயம் தானடா? அது சரிடா, சுடு தண்ணி குடிக்கணும்னா கூட பொண்டாட்டி ஃபோன் பண்ணி அதை சொன்னாதான் குடிக்கிறான். இதெல்லாம் பொண்டாட்டிக்கு அடிமையாவே ஆயிட்டான்டா. ஏண்டா லூசு, உனக்கு எனக்கு நான் தான் கிடைச்சனா? ஏண்டா பொண்டாட்டி மேல அன்பா இருக்கிறது தப்பாடா? ஓவரா கலாய்க்கிற? டேய் விடுறா. இன்னும் பொண்டாட்டிக்கு வேணும்ட்ட பயப்படுற? உனக்கு அது பழக்கமாயிடுச்சு. ஹேய் நீயுமாடா? டேய் நான் உன்னை பத்தி பெருமையா தானே பேசுறேன். எவ்வளோ பெரிய தொட நடுங்கி இவனை பார்த்தா செமையா இல்ல? கணக்கு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு அப்படியே பழைய விஷயம் ஞாபகத்து வருது. நேரம் நம்ம மணி என்ன கடைக்கு போயிட்டு சூடா டீ உடனே போட்டு வரலாம். டீ தானடா, அது இங்கே கிடைக்கும். டேய் அவன் கேட்டது சுடு தண்ணி இல்லடா, டீ. அது அங்க போனாதான் கிடைக்கும். சண்டை போட்டுக்காதீங்கடா. பார், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ரோட் சைடுல நின்னு அந்த வடையும் டீ சாப்பிட்டா அதோட ஆனந்தமே தனிடா. ஆமாண்டா. என்னடா சொல்ற? ஆமா இல்ல, சரி வா போலாம். வாங்க.
வாங்க சார். இந்த வீடு தான் சார். ஓ, வாங்க சார். என்ன வேணும்? ஜிபி சார் பார்க்கணும். எதுக்கு? சார் நான் வேலை செய்யற கம்பெனியோட எம்டி. இவர் விஷயமா மேட்ரு பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அது என்னன்னா சாரோட மச்சினியை ஒரு பையன் கடத்திட்டு போயிட்டான். அது விஷயமா சார்ட்ட ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் தான் வர சொன்னாரு. ஓ, லவ் மேட்ரா? சரி, உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. அண்ணன் வந்து விசாரிப்பாரு. வாங்க சார். யார் நீங்க? என்ன வேணும்? ஜிபி சார் பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். போய் உட்காருங்க, அண்ணன் வருவாரு. போங்க. ஏய், தண்ணியாங்கடா. என்னண்ணா? வாங்க சார். உட்காருங்க சார். ஐயா, அம்மா என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ, அது ஒன்றும் இல்லை சார். நீங்கள் உட்காருங்க சார். என் இடத்த நான் கொடுக்க மாட்டேன். ஐயா, என்ன விட்டுருங்க. சார், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பயப்படாதீங்க. யாரோ அடிபட்ட மாதிரி கத்துறாங்களே. அடிலாம் படல, அடி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு லேண்ட் மேட்ரு. அண்ணன் கேட்டதுக்கு விற்க மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அதான் அண்ணன் கூப்பிட்டு வச்சு கவனிச்சு நிற்கிறாரு. அடி கொஞ்சம் ஜாஸ்தி தான். எப்படி ஒரு 4-5 ஸ்டைல் போட வேண்டியது இருக்கும். ஐயோ, காப்பாத்துங்களேன். யாராவது காப்பாத்துங்க. அம்மா, சொல்ல வச்சு கேக்குறியா? ஏய், தூக்குடா அவனை. ஏய், எந்திரா. எந்திரா. முடிவா என்னடா சொல்ற? அடி வாங்கியே சாவ போறியா? பணத்தை வாங்கிட்டு லேண்ட் எழுதி கொடு. இல்லன்னு வச்சுக்கோ, நான் செத்தாலும் முடியாது. என்னடா இவன் செத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்? டேய்! நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? செத்தாலே இடத்த கொடுக்க மாட்டியா? சரி, போடா. விடுங்கடா அவனை. போடா வெளியில. இவனை வச்சு இனிமேல வேலைக்கு ஆகாது. போ. என்னடா பாக்குற? வீட்டுக்கு போ. தனியா இருப்ப. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் மேல அனுப்பிச்சிருவேன். பொண்ணு கல்யாணம் வச்சிருக்க. பொண்டாட்டியும் பொண்ணும் ஷாப்பிங் போயிருக்காங்க. திரும்பி வரமாட்டாங்க. அங்கேயே போட்டு தள்ளிடு. சிட்டியில் எத்தனை தண்ணி லாரி ஓடுது தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணன்னு வை, சட்னி ஆயிடுவாங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்கள விட்டுருங்கல்ல. டேய், எந்திரிடா. ஏய், எந்திரா. எந்திரி. அண்ணா சொல்றல, எந்திரா. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணே. அது உன் கையில தான் இருக்கு. நான் சொன்ன டீலுக்கு ஒழுங்கா கையெழுத்து போடு. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு. அட பாவி, வயசுக்கு மரியாதை கொடுத்து எவ்வளவு மரியாதையா கேட்டேன் உன்கிட்ட. தேவையில்லாம மூஞ்சி முகரெல்லாம் பேந்து. தப்பு தானே. இப்போயே பத்திரத்தை கொடுத்துருங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு. அதெல்லாம் வேணாம். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட்டு கொடு. இப்படியே வந்துடாத. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணே. ஏய், இங்க ஒத்துக்கிட்டு அங்க வந்து தகராறு பண்ணன்னு வை, வாழ்நாள் ஃபுல்லா அனாதையா அலைவேன். இல்லண்ணே, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேனே. ஒண்ணும் பண்ண மாட்டேனே. ஏய், கூட்டு போங்கடா இவனை. போடா. ஏய், கூட்டு போடா அவனை. இவ்வளோ வயசுல எனக்கு இப்படி ஒரு தம்பி. ஏய், யார் நீங்க? கொஞ்சம் முன்னால ஃபோன் பண்ணியிருந்தேன். நேர்ல வர சொன்னீங்க. அந்த பொண்ணு மேட்டர் தானே? ஆமா ஆமா சார். சார். அவன் பேர் இரு இரு இரு, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். உட்காருங்க. ஏய் அண்ணா, ஜூஸ் கொண்டு வா. சரிண்ணா. சொல்லுங்க. சார், அவன் பேர் ஆதி சார். என்னோட ஆபீஸ்ல வேலை பார்த்தான். இப்படிதான் தம்பி, புறம்போக்குங்க. கூடவே இருப்பானுங்க. நல்லவ மாதிரி நடிப்பானுங்க. ஆனா பொண்ணை பார்த்துட்டானுங்க, துரோகம் பண்றானுங்க. இந்த மாதிரி பசங்களெல்லாம் ஏன் உள்ள விடுறீங்க? இப்படி பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது சார். என்னோட சிஸ்டர்லாம் ரொம்ப அப்பாவி. ஏமாத்தி கூட்டு போயிருக்கான். அவளை எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தி கூட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல நான் பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா பொண்ணு அவன் எதுக்காண்டி கூட்டின்னு போயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும்.
புரியல சார். இல்ல சில பேர் பணத்துக்காண்டி கூட்டு போவாங்க, சில பேர் சொகத்துக்காண்டி கூட்டு போவாங்க. அவன் பணத்துக்காண்டி கூட்டு போயிருந்தானா அதுக்கேத்த மாதிரி பேசிடலாம், இல்ல வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். அவன் நம்பர் வச்சிருக்கீங்களா? அப்போ போனை போடுங்க, நிறைய பணம் தரேன், பொண்ணை விட்டுருன்னு சொல்லுங்க. என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகே சார். தம்பி 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 தம்பி, இப்போதைக்கு என்னோட பேர் வெளியில தெரிய வேணாம். நீங்களா பேசுற மாதிரி பேசுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஸ்பீக்கர்ல போடுங்க. உங்க மாமா பிரபாகர் ஃபோன் பண்றாரு. அட்டன் பண்ணுங்க. ஹலோ, நான் தான் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னல, மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்றீங்க? உங்க கூட நான் ஒரு டீல் பேசணும். டீலா? என்ன டீலு? நீ அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. நீ அவளை விட்டு விலகணும். அதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? சார், என்ன சார் எங்க காதல வேலை பேசுறீங்களா? டேய் நடிக்காதடா. நீ பொண்ணுங்களோட பழகிறதே பணத்துக்கு தானே, எனக்கு நல்லா தெரியும். உன்னோட டிமாண்ட் என்னன்னு சொல்லு, ஒரே பேமெண்ட் கொடுத்துறேன். அமிர்தாவை விட்டுரு. சி, வாயமுடு. உன் பணக்கார புத்தி எதுல வேணா காட்டு, எங்க காதல்ல காட்டாத. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, என் அமிர்தாவையும் அவன் மேல இருக்கிற காதலையும் என்னால விட்டு தர முடியாது. அமிர்தாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு இதெல்லாம் தெரிய வேணா தனியாவா நம்ம பேச முடியலாம். யோ நிறுத்தியா? யாருக்கா வேணும் உன் பணம்லாம்? நான் மனசு வச்சா இன்னும் 2 வருஷத்துல கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஆனா என் அமிர்தாவோட காதல், அன்பு, பிரியம் இதையெல்லாம் எத்தனை காலம் ஆனாலும் சம்பாதிக்க முடியாதியா. உனக்கு வேணா பணம், காரு, பங்களா இதெல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு இதெல்லாம் விட என் அமிர்தா தான் பெருசு. நீ அவளுக்கா உயிரை விட சொல்லு, சந்தோஷமா விடுறேன். ஆனா இன்னொரு தடவை எங்க காதல விலை பேசின கொன்னுடுவேன் உன்னை. வையா போன. சார் அவன் போய் சொல்றான் சார். அமிர்தாவை நம்ப வைக்கிறதுக்காக பணத்தாசை இல்லாம நடிக்கிறான். எனக்கு புரியுது தம்பி, அவன் பேசுறதா நான் கேட்டுட்டு இருந்தேனே. இந்த மாதிரி ஆளுங்களை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். ஆமா, அவன் வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா? அவனுக்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. சொந்தம்னு சொல்லிக்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஒரு நல்ல விஷயம் போருமே, அவனை மடக்கிடலாமே. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிடுங்க. சார் அவன் தான் பணம் வேணும்னு சொல்லிட்டானே. தம்பி, நான் பணம் கேட்டது அவனுக்கு இல்ல, எனக்கு. நான் அட்வான்ஸ் வாங்காம எந்த வேலையும் செய்யறது இல்ல. சரிங்க சார், உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நெட் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுறேன். தம்பி, இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்சவன மீதி பணம் வந்துடணும். பணம் ஒரு பிரச்சனை இல்லை சார். அமிர்தா சேஃபா வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு தான் சார் உங்களை நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எப்படி? கவலையே படாதீங்க, சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க, நான் கேரண்டி. ஏய், அன்னிக்கிட்ட சொல்லி நீங்க சாப்பாட்டுக்கு வர மாட்டேன்னு வண்டியை ரெடி பண்ணு. இப்போ அந்த அம்மா எங்க இருப்பாங்க? வீட்டுல தான் சார். வாங்க. ஏ போலாம். சார் இந்த வீடு தான் சார். ஏய், நீங்க 3 பேரும் உள்ள போங்க. சரிண்ணா. ஏய் வாடா. ஏய், நீங்க நில்லு. டேய் ஆதி, யாரு? வாங்கடா. எங்க யாருங்க நீங்கெல்லாம்? எதுக்குங்க வீட்டுக்குள்ள வரீங்க? அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். உன் புள்ள ஆதி எங்க? ஆதியா? அத இப்படிதான் கேப்பீங்களா? இருக்கானா இல்லையான்னு ஒண்ணும் விசாரிக்காம நேர வீட்டுக்குள்ள வருவீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாதா? ஏய், எதுக்கு இப்ப சவுண்ட் விடுற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. எங்க அவ? எதுக்கு இப்ப என் பிள்ளைய பத்தி விசாரிக்கிறீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏய், என்னடா ஏதான சொன்னாங்களா? இல்லண்ணா, நீங்க யாரும் நம்மளாண்டி விசாரிக்குது. தம்பி, இவங்க எல்லாம் யாரு? எதுக்கு என் பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாங்க? அம்மா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எங்க அவன்? கூட்டிட்டு வந்த பொண்ணை எங்க வச்சிருக்கான்? தம்பி, இதெல்லாம் உன் வேலையா? உன் வீட்டு பொண்ணு தான் என் பையனை இழுத்துட்டு போயிருக்கா. அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா நீங்க அடியால கூட்டிட்டு வரீங்க. ஏய், இருடா, நாம யாருன்னு தெரியாது, அதான் கத்துது. இல்லண்ணா, உங்களை பத்தி யாருன்னு தெரியாம பேசுது. நாமளே அறிமுகப்படுத்திக்கலாம்டா. வணக்கம்மா, என் பேர் கணேச பாண்டியன். நான் இந்த ஏரியா கவுன்சிலர். கவுன்சிலரா?
சந்தேகமா இருக்கா? அது சரி, நம்ம தான் மக்களோட குறைகளை கேட்டு சரி பண்ணி வச்சிருந்தா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நமக்கு தான் பஞ்சாயத்து பண்ணவே நேரம் சரியா இருக்கே. சரி, நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். இவரோட மச்சி நெச்சிய உன் பையன் எங்கேயோ இழுத்துட்டு ஓடிட்டான். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நானே என் பிள்ளைய காணமேன்னு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப எங்கிட்டே வந்து அவன் எங்கேன்னு விசாரிச்சா எப்படி? இவரோட மச்சினிச்சி தான் என் பையனை ஏமாத்தி இழுத்துட்டு போயிருக்கா. அவனை எங்க வச்சிருக்கான்னு இவரை சொல்லுங்க. ஹலோ, போய் சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. உங்களை பார்த்தா புள்ளைய காணும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல ஹாயா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. யாரு? நான் ஹாயா இருக்கேனா? அத நீ பாத்தியா? இந்த பாருங்கம்மா, ஒழுங்கா அவன் இருக்கிற இடத்த சொல்லிருங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. சொல்லுங்க. என்ன தம்பி, ஆளை வச்சு மிரட்டுறீங்களா? தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. ஏய் தம்பி, நாங்க வந்திருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். மா, பொறுமையா கேட்கும் போதே சொல்லிடுங்க. தெரியாது அது இதுன்னு கடுப்பு ஏத்துனீங்க, பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், பின்னிடுவேன். எங்க இருக்க அவன் பையன்? எனக்கு தெரியாதுங்க. தொலைச்சிடுவேன். சொல்லிடி, எங்க இருக்க அவன் பையன்? அட பாவி, பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீ நீ மனுஷனா? தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அம்மா! கேட்கும் போதே சொல்லி இந்த உதவு விழுந்திருக்காதுல்ல. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. உன் புள்ள அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு சொல்லிடு. தெரியாது. நான் சொன்ன தெரியாது தெரியாது தெரியாது. ஏய், இதை இப்படி எல்லாம் கேட்டா சொல்லாது, 2 போடு போடுங்கடா. ஏய், அண்ணன் கேக்குறாரு, சொல்ல மாட்டேன். அடி வாங்குறத சொல்றீங்க. சொல்றீங்க. ஏய், எதுக்கு சார் அவங்களை அடிக்கணும்? விசாரிக்க தானே வந்தோம். அதானே தம்பி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், லேடிஸ் பாவமா இருக்கு. ஏய், நிறுத்து. தம்பி, மண்ணு பொண்ணு விஷயத்துல பாவம் புண்ணியம் பார்க்க கூடாது. பார்த்தா கை நழுவி போயிடும். நீங்க வெறும் வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏய், தம்பி பயப்படுறாருல, சத்தம் வராம அடிங்க. சரிண்ணா. ஏய், அண்ணன் சொல்றத கேட்டல, வாய் தரக்கூடாது. சார் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும், அடிக்க வேணாமே சார். அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். என்ன தம்பி, நீங்க விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வந்து எவ்வளவு பொறுமையா கேட்டோம், சொல்லுச்சா? தெரியாதுன்னு சாதிக்குது. வேற என்ன பண்றது நாங்க? இல்ல சார். இத பாருங்க, அடிச்சாதான் உண்மை வரும். நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது உங்க பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? ஆமா சார். அடிக்கிற அடியில அது கண்டிப்பா சொல்லிடும். சார் சும்மா மிரட்டி கிட்ட சொல்லிட மாட்டாங்களா? தம்பி, நாங்க என்ன பண்றோம், எப்படி விசாரிக்கிறோம், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரும். கிளம்புங்க. இல்ல சார், அடிக்காம. யோ, நே உலகம் புரியாம இருக்காரு. அடிக்காம உதைக்காம எப்படியா உண்மையை வர வைக்கிறது? இதெல்லாம் நீ சொல்லி கூட்டின்னு வர மாட்டியா? சாரி சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டாரு, அதான் பதட்டமாயிட்டாரு. இது இப்படிதான் சொல்லி புரியவை. ஓகே சார், நான் சொல்லிக்கிறேன். சார், நமக்கு நம்ம பொண்ணு வந்தா போதும், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும், விடுங்க சார். தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே நின்று நியாயம் பேசிட்டு இருக்காதீங்க, எங்க வேலை கெட்டு போயிடும். கிளம்புங்க நீங்க. யோ, பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சா நானே போன் பண்றேன், இல்ல பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இவரை கூட்டு கிளம்புங்க. சரிங்க நீங்க சார். போங்க தம்பி, நாங்க வாங்க சார். பாத்துக்கிறோம். போங்க நீங்க. தம்பி, பொண்ணு வரத்துக்குள்ள பணம் வந்தாவணும். 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி இருந்தேனே. பண்ணிட்டேன் சார். நல்லது தம்பி, பணம் வந்தாச்சு இல்ல, அதே மாதிரி பொண்ணு வந்துடும். மீதி பணத்தை பொண்ணை ஒப்படைச்சிட்டு வாங்கிக்கிறேன். மேனேஜர் சார், சார். தம்பிய பார்த்து கூட்டு போங்க. சரிங்க சார், வாங்க சார். ஏய், என்னடா அடிக்கிறத நிறுத்திட்டீங்க? கச்சேரியை கண்டினியூ பண்ணுங்கடா. அவன் இருக்கிற இடம் தெரிகிற வரைக்கும் நாம இங்க இருந்து கிளம்ப கூடாது. அடிங்கடா.